guys, வணக்கம். Welcome to Alternate Brain. Quick tips for maintaining a healthy lifestyle. ஜான், ஜெகன் இவங்க ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர். ஜான் எப்போவுமே காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணுவார். கரெக்டான நேரத்துக்கு ஆஃபீஸும் போயிடுவார். அவருக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிறனால ட்ரெயினில் போகும்போதே புக்ஸ் படிச்சுக்கிட்டே போவார். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக தூங்கிடுவார். ஆனால் ஜெகன் எத்தனை மணிக்கு அலாரம் வச்சாலும் 10 மணிக்கு தான் காலையில் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச உடனே ஃபோனை தான் பார்த்துட்டு எந்திரிக்கிறாரு. அவரோட அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டே ஆஃபீஸுக்கும் கிளம்புறாரு. இப்படி அவசரமாக கிளம்புறனால ஆஃபீஸுக்கு லேட்டாக தான் போவார். ஆஃபீஸ்லேயும் பல வேலைகளை பெண்டிங் வச்சுட்டே இருக்கிறனால அறக்க பறக்க எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பார். திரும்பி வீட்டுக்கு வந்து டிவியை பார்த்துட்டே நைட்டு 12 மணிக்கு மேலே தான் தூங்குவார். இந்த ரெண்டு கதையில் வரக்கூடிய ஜான் அண்ட் ஜெகனில் யார் அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஜான் தான் வெற்றி அடைஞ்சிருப்பார்னு நாம் யோசிக்காமல் சொல்லுவோம். இப்படி நமக்கு எந்த லைஃப் ஸ்டைலில் இருந்தால் சக்ஸஸ் அடைவோன்னு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த லைஃப் ஸ்டைலை தான் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இருக்கோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய நம்மள பல பேரும் ஜெகன் மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்போம். ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எது நம்மளை தடுத்துட்டு இருக்கு? ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலை கொண்டு வரணும்னா நேரம் அதிகமாகும். இதெல்லாம் செய்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்க கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு 10 நிமிஷம் புக் ரீடு பண்ணலாமேன்ட்டு கேட்டால் நமக்கு நேரம் இல்லைன்னு தோணுது. ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை கொண்டு வர எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற போகிற, ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியக்கூடிய சில ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, ஈட் ஃபுட் தட் லோ ஆன் கலோரிஸ். நம்ம உடம்பு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா கலோரிஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப தேவையான ஒன்று. இந்த கலோரிஸ் நாம் சாப்பிடக்கூடிய உணவில் இருந்து தான் நம்ம உடம்புக்கு கிடைக்குது. இதை ஈட்டிங் ஹேபிட்ஸில் சரியான அளவில் எடுத்துக்கிறோமான்னு நாம் கவனிக்க மாட்டோம். இன்னொரு பக்கம் ஆரோக்கியம் இல்லாத அதிகமான கலோரிஸை எடுத்துகிட்டு இருப்போம். நம்ம எடுத்துக்கக்கூடிய சாக்லேட்ஸ், சிப்ஸு, ஸ்வீட் ட்ரிங்க்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு எல்லாத்துலேயும் அளவுக்கு அதிகமான கலோரிஸ் இருக்குது. நம்ம பாடிக்கு ஒரு நாளைக்கு தேவையான கலோரிஸ் ஒரே ஒரு கேண்டி பார் சாக்லேட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, அதை சாப்பிட்றது நல்லதானேன்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்படிப்பட்ட ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்துலேயும் கலோரிஸ் அதிகமாக இருக்கே தவிர நம்ம பாடிக்கு தேவையான எந்த ஒரு நியூட்ரியன்ஸும் இல்லை. நியூட்ரிஷனல் வேல்யூ இல்லாத அதிகமான கலோரிஸ் கொண்ட உணவுகளை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஜங்க் ஃபுட்டை தவிர எதில் நியூட்ரிஷனல் எலமெண்ட்ஸ் எல்லாம், அதாவது விட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ், யூஸ்ஃபுல் ஃபேட்ஸ் எல்லாம் கலந்துருக்கோ அதை தான் நாம் சாப்பிடணும். நாம் சாப்பிடக்கூடிய எல்லா ஃபுட்லேயும் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் கலோரிஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா சரியான அளவு கலோரிஸ் எதில் இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணணும். அடுத்து நம்பர் 2, ஈட் மைண்ட்ஃபுல்லி. சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ ஃபோன், டிவி அப்படின்னு ஏதாவது ஒன்றில் நம்மளோட கவனம் போயிடும். என்ன சாப்பிட்டோம், எவ்வளவு சாப்பிட்டோம், நம்ம சாப்பிட்டது நம்மளுக்கு போதுமா, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமா, இல்லை நம்மளோட பசி போயிருச்சா அப்படின்னு எதையுமே நாம் சாப்பிட்றப்போ கவனிக்கவே மாட்டோம். இதனால் நமக்கு நம்ம சாப்பிட்ட உணவு சில நேரம் சேராம கூட போயிடும். ஃபுட் பாய்சன், வாமிட்டிங் அப்படின்னு ஹெல்த்தை பாதிக்குது. நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட கவனம் எல்லாம் நம்ம ஃபுட்டு மேலே மட்டும்தான் இருக்கணும். அப்போதான் நாம் அதிகமாகவும் சாப்பிடாம கம்மியாகவும் சாப்பிடாம சரியான அளவு சாப்பிடுவோம். இப்படி மைண்ட்ஃபுல்லாக நம்ம ஃபுட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ஒரு ஆரோக்கியமான ஈட்டிங் ஹேபிட். இப்படி நீங்கள் சாப்பிட்றப்போ உங்களோட ஃபுட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க. உங்களுக்கு எந்த உணவு ஒத்து வருது, எது ஒத்து வரலை அப்படின்னு நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்றப்போ தான் தெரிய வரும். வேலையில் மல்டி டாஸ்கிங் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி சாப்பிடும்போதும் நாம் மல்டி டாஸ்கிங் எல்லாம் செய்யவே கூடாது. அடுத்து நம்பர் 3, எக்ஸசைஸ் வைல் டூயிங் கோரஸ். இந்த டாப்பிக்கை பார்த்ததும் என்னது எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் சொல்ல போகிற ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ண எந்த ஒரு செப்பரேட் டைமும் ஒதுக்க தேவையில்லை. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க, சீக்கிரமாக எந்திரிக்க வேணாம்னு சொல்கிறீங்க. அப்போது எப்படி நான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். நீங்கள் வீட்டை தினமும் சுத்தம் செய்யணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஃபோன் பேசணும், டிவி பார்க்கணும். இப்படி க்ளீன் பண்ணுறது, ஃபோன் பேசுறது, டிவி பார்க்குறதெல்லாம் எக்ஸசைஸா?
ஆமாங்க, எக்ஸசைஸ் தான். நீங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுறப்போ ஷாக் அப்சர்பராக இந்த தண்ணி ஆக்ட் ஆகுது. நீங்கள் தண்ணி குடிக்காமல் டீஹைட்ரேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட உடம்போட பேசிக் ஃபங்க்ஷனே சரியாக பெர்ஃபார்ம் ஆகாது. உங்களால் ஒரு வேலையில் சரியான அட்டென்ஷனையும் கொடுக்க முடியாது. நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தால் டீஹைட்ரேட்டடாக இருந்து படிக்கிறப்போ பாடங்களை மெமரி பண்ணுறதுல பிரச்சனை வரலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் லெவல்ஸை டீஹைட்ரேஷன் அஃபெக்ட் பண்ணுது. அதனால் பாடியை எப்பயும் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. 3 வேளை சாப்பாடு சாப்பிடுங்க, நிறைய அளவு தண்ணி குடிங்க. அதனால் பாடி ஃபங்க்ஷனை ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெகுலர் இன்டர்வலில் தண்ணி குடிச்சிட்டே வரணும். இந்த தண்ணீரோட அளவு வெயில் காலத்தில் இன்னும் அதிகமாக நம்ம உடம்புக்கு தேவைப்படுது. அதனால் எப்பயும் எங்கேயும் வெளியே போனால் ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணி பக்கத்திலே வச்சுக்கோங்க. அடுத்து நம்பர் 5, லுக் ஃபார் ஃபன் அண்ட் ஹெல்த்தி ஆக்டிவிட்டீஸ். கொஞ்ச நேரம் வெளியே போகிறதும் ரிலாக்ஸாக உட்காரதுலையும் எந்த தப்புமே கிடையாது. நமக்கு பிடிச்சதை செய்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. இப்படி நம்மளோட பாடிக்கு ஓய்வு கொடுக்கறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஒரே இடத்துல உட்காந்து எந்த ஒரு பாடி மூமெண்ட் எக்ஸசைஸையும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது உங்களோட மூளையையும் ஓவரால் ஹெல்த்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்ஆக்டிவான லைஃப் ஸ்டைல் டயாபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ் இப்படின்னு பல நோய்களை ஏற்படுத்துது. ஃப்ரெஷ்ஷான ஏர் நம்ம உடம்புக்கு ஒவ்வொரு நாளும் கிடைக்குதான்னு பார்த்துக்கணும். அதுக்காக அடிக்கடி வெளியே போகணும். வீட்டு பக்கத்தில் ஒரு வாக் போகிறது இல்லை ஜிம்மில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு ஆர்டினரி லைஃப் ஸ்டைலை விட எது வித்தியாசமானதோ அதை செய்யுங்க. உங்களுக்கு ஜாகிங் போக விருப்பம் இல்லைன்னா போகாதீங்க. ஆனால் உங்களுக்கு டான்ஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதை கண்டிப்பாக செய்யுங்க. ஒரு நார்மல் எக்ஸசைஸ், டயட் இதெல்லாம் பண்ணால் நமக்கு ரொம்ப போர் அடிக்கும். அப்போ அதோடு சேர்த்து ஃபன்னாக நமக்கு பிடிச்ச மாதிரியான சில ஆக்டிவிட்டீஸை செஞ்சால் அது போரிங்காக இருக்காது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணி செய்ய எந்த விஷயமெல்லாம் இருக்கோ அதில் நீங்கள் இன்வால்வ் ஆகிறதும் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் டிப்பு தான். அடுத்து நம்பர் 6, டேக் 5 minutes அட் ஒர்க். ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ அது ஓவரா போயிருச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும் இல்லையா? இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க ஈஸியாக எந்த வழியெல்லாம் இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் யோகா பண்ணுறது, உங்களோட ப்ரீத்திங்கை வாட்ச் பண்ணுறது அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று செய்யலாம். இது உங்களை ரிலாக்ஸ் பண்ணும். வேலையால் உங்களுக்கு இருந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும். இதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் ப்ரொடக்டிவாக வேலை செய்யணும் அப்படின்னா இந்த 5 minutes பிரேக் உங்களோட வேலையை இன்னும் எனர்ஜெட்டிக்காக செய்ய உங்களை ரீசார்ஜ் பண்ணுது. நாம் இந்த வீடியோவில் பார்த்த 6 ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே தேவைப்படாது. இந்த 6 ஹேபிட்ஸை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் மட்டும் போதும். ஸோ உங்கள் உணவில் லோ கலோரிஸ் கிடைக்கக்கூடிய நியூட்ரியஸ் ஃபுட் ஐட்டம்ஸை மட்டும் சேர்த்துக்கோங்க. சாப்பிட்றப்போ டிவி, ஃபோன் அப்படின்னு டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஃபுட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய வீட்டு வேலைகள்லேயே இருக்கிறனால எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் பட வேணாம். எங்கே போனாலும் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி கொண்டு போகிறது மூலமாக எப்பயும் உங்களை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் போர் அடிக்காமல் இருக்க அதில் சில ஃபன் அண்ட் என்ஜாயபிள் ஆக்டிவிட்டீஸை ஆட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்காமல் அடிக்கடி 5 minutes பிரேக்கை ஒர்க்குக்கு நடுவில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் இந்த வீடியோவோட சம்மரி. இந்த 6 ஹேபிட்லையும் இன்வால்வ் ஆகிறது ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணுது. இந்த 6 ஹேபிட்ஸில் எதை நீங்கள் செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். பாய்.